நமஸ்தே. இந்த வீடியோல प्रवीण पूर्वात क्वेश्चन पेपर पात्रலாம் பாருங்க. फर्स्ट பாருங்க, किन हिंद तीन अवतरणों का प्रसंग व्याख्या कीजिए. 15 मार्क्स क्वेश्चन है. लेसन 1 ல இருந்து கேட்டிருக்காங்க, लेसन 3, लेसन 2, लेसन 4, लेसन 1 ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படி வந்து படிக்கணும். நவீன் பத்திய சைனிகால இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 லெசன் படிச்சுக்கோங்க. நிபந்த் சௌரப்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 லெசன் கேட்டிருக்காங்க, 4th வரையும் கேட்டிருக்காங்க. ஸ்கந்தகுப்த் கஃப் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. நாட்டக்ல இருந்து ஒன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கந்தகுப்த்ல இருந்து ஒரு நாட்டக் கேட்டிருக்காங்க. ரெண்டு क्वेश्चन பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத பாப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது எதி சச்சி செகண்ட் லெசன், இது 12th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நிபந்த சௌரப்ல இருந்து லெசன் 1 லெசன் 2. அடுத்து வந்து கஃபன்ல இருந்து உங்களுக்கு 2 கேட்டிருக்காங்க. கஃபன் நாடகத்துல இருந்து 253ல செகண்ட் 1, 15th 1 படிக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, 6th, 15th, 23 இது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இது 2 எழுதிடலாம். சரியா? அடுத்தது पेपर 2 पारंग. सरी, அடுத்து रोम लेटर 2 पारंग. पंडित पुस्तक के आधार पर किसी एक विवेचनात्मक लेखक लिखिए அப்படின்னு சொல்றாங்க. 1 to 5 லெசன் படிச்சுக்கோங்க. பாபுக்கு குடியாமையுமே பிரேம்சந்த் கேட்டிருக்காங்க. இதுல 1 to 5 லெசன் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா நை மேஹமான் பாபு கி குடியா இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 1 to 5 லெசன் படிச்சுக்கோங்க. தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்க. தக்ஷன் கி கங்கா கோதாவரி ருச்சி கேட்டிருக்காங்க. இந்த புக்ல வந்து தக்ஷன் கி கங்கா கோதாவரி ஜீனே கி கலா இது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டியது 1 to 5 லெசன் படிச்சுட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். அடுத்தது நாட்டக்ல இருந்து ஸ்கந்தகுப்த தேவசேனா இருக்கிறதே வந்து எப்பயுமே படிக்கிறீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயினி யாராவது ஒருத்தவங்களை கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்கந்தகுப்தா தேவசேனா ஜாலப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து ஸ்கந்தகுப்த தேவசேனா வந்து எனி ஒன் கண்டிப்பா வரும். ரமாநாத் தயாநாத் ஜாலப்பா இது வந்து கேரக்டர்ஸ்ல நீங்க 4 தான் இருக்கு. அதுல நீங்க 4 ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுருங்க. ஒரு வாட்டி வந்தா நம்ம எழுதுறதுக்கு ஸ்கந்தகுப்த தேவசேனா நல்லா படிச்சுக்கோங்க. ரமாநாத் தயாநாத் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்க, டிப்பணியை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் 5 லெசன்ல இருந்தே உங்களுக்கு 3 எழுதிடலாம். நீ 1 வந்து இந்த ராமேஸ்வரியில இருந்து எழுதலாம், இல்ல இந்த நாட்டக்ல இருந்து எழுதுங்க. நல்லா எழுத வரும், கிராமர் மிஸ்டேக் ஆகாது அப்படின்னா மோஸ்ட்லி நாட்டக்ல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க கேரக்டர்ஸ். இல்ல எனக்கு எழுத வராது அப்படின்னா நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து எழுதிடுங்க. இதுல 1 to 5 லெசன்ஸ் நவீன் கத்திய சைனிகால இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீங்க 3 வந்துடும். அதுல நோட் பண்ணி அது மாதிரி எழுதுங்க. அப்பதான் வந்து உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் மார்க். சரியா? பேப்பர் 2 பார்க்கலாம். இதுலயே தேவசேனா ஸ்கந்தகுப்த ரத்தன ரமாநாத் கேட்டிருக்காங்க. இதுலயும் வந்து அட்லீஸ்ட் படிக்க முடியாதவங்க இதையாவது டிப்பணியா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பேப்பர் 2 பாருங்க. இதுல வந்து 2 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரே பேசேஜ் ஒரே இதுல இருந்தா 15 மார்க்ஸ். இது வந்து 1 to 5 கொஸ்டின்ல இருந்து வந்துடும். இது வந்து 15 to 20 கொஸ்டின்ல இருந்து வந்துடும். ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டியது 1 to 5 கொஸ்டின் ஆர் 15 to 20 கொஸ்டின் இதுல இருந்து வந்துடும். செகண்ட் பாருங்க. தேர்ட் வந்து டிப்பணி எழுதணும். டிப்பணி 4 டிப்பணி எழுத சொல்றாங்க. 1 to 8 லெசன் படிச்சிட்டீங்க அப்படின்னா டிப்பணி எழுதிடலாம். कहानी का सारांश का विशेषता का प्रकार 1 to 5 லெசன் தான் படிச்சுக்கோங்க. 1 to 5 லெசன் இது பாருங்க. ஆதிகால் கேட்டிருக்காங்க. ஹிந்தி நாட்டக பக்தி கால ஹிந்தி நிபந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன்று 4 டிப்பணி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏக் கா விசேஷ் பிரகாஷ் டாலியே வந்து மேரி பத்தினி கர்மவீர் கேட்டிருக்காங்க. இதுலயும் மேரி பத்தினி நுருக்சான் கேட்டிருக்காங்க. 1 to 5 லெசன் தான் படிச்சுக்கோங்க. அடுத்தது கின்ஹிந்து 2 पर டிப்பணி எழுதுக. 2 டிப்பணி எழுத சொல்றாங்க. ஜெகநாத் திலகம் அஸ்மான் திருமலை இது காந்தம் சிஷிர் குமார் திருமலைய குலாம் காதிர். இன்னும் 1 to 5 லெசன் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எழுதிட முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கோங்க. 4 இந்த 4 பிளஸ் வந்து இந்த 4 இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது ஏக் லேखक लिखिए हिंदी प्रचार आंदोलन का परिचय कर्नाटक में. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா 1 to 5 क्वेश्चन हिंदी प्रचार सभा பத்தி இருக்கு இல்லையா, அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துடும்.
இதில் எப்படி படிக்கணும்? தோ டிப்பனி எழுதுக்க அப்படின்னா இந்தி பிரச்சா சபா நம்ம 5 கொஷின் படிச்சிருப்போம், அதில் ஒன்று எழுதிடலாம். ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு இது ஒன்று தமிழ்நாடு ஆந்திரா படிச்சுக்கோங்க, இல்லை கேரள் கர்நாடகா படிச்சுக்கோங்க. அப்படி 2 நாட்டை பற்றி படிச்சுக்கணும். ஒன்று தமிழ்நாடு படிச்சுக்கணும், இல்லைன்னா 2 ஸ்டேட்டை பற்றி படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக 2 எழுதிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தோ எழுதணும். ஒன்று கர்நாடகா படிச்சுக்கோங்க, இல்லை கேரள் படிச்சுக்கோங்க, இல்லை தமிழ்நாடு ஆந்திரா. இது மாதிரி ஆப்ஷனில் 2 படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஆந்திரா இல்லைன்னா கேரள் கர்நாடகா இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா 2 எழுதிடலாம் டிப்பனி. இல்லை அப்படின்னா இதையாவது படிச்சுக்கோங்க. இந்த 4 கூட படிச்சுக்கோங்க. இதுலேருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? பேப்பர் 3 பாருங்கள். பேப்பர் 3 பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து 13 கொஷின் படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இஆர்சி மாதிரி இடம் சுட்டி பொருள் எழுகம் சுற்றம் தாழல வாலி வதைப்பணும். இல்லை எப்படி ஈஸியாக படிக்கலாம்னா, ராமனை வாலி வதைப்படணும் இருக்கும் இல்லையா, செகண்ட் புக்கு, அந்த புக்கில் இருந்து மொத்தம் 13 கொஷின் இருக்கும். அதை மட்டும் படிச்சுட்டிங்கன்னா 2 கொஷின் எழுதிடலாம். அதில் அப்புறம் திருக்குறள் 1 படிச்சுக்கோங்க, 3 கொஷின் எழுதிடலாம். உங்களுக்கு தேவையிருக்கும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையாளி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மீதி இந்த 4க்கு இந்த 11th கொஷின் 12th 13 14 15 இந்த மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின் வாங்கிடலாம். டோட்டலாக அந்த லக்குவன் வந்து இருக்கு இல்லையா, வாலி வதைப்படலம் வந்து 13 கொஷின் ப்ளஸ் வந்து இல்லை திருக்குறள் ப்ளஸ் வந்து 11th கொஷின் 12th 13 14 15 கொஷின் அதை மட்டும் படிச்சுட்டிங்கன்னா 4 கொஷின் எழுதிடலாம். ஏன்னா 2 இருக்கு விடை எழுதுகன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப நிறைய போர்ஷன் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 கொஷின் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து 20 21 22 24 இதையும் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள், ராமலக்குவர வாலிக்கு சுக்ரீவனுக்கு அந்த 13 கொஷினில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சுற்றம் தாழ திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்த கோவலனின் நாமக்கல் கவிஞர் கேட்டிருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. சங்காலம், உரையாசிரியர், இசைநாடம், சிறுகதைகள் இது வந்து கேட்டிருக்காங்க. 2 இருக்கு விடை எழுத சொல்கிறாங்க. இது இல்லாமல் இது சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து 20 21 22 24 வந்து தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? இதில் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. மொத்தம் 40 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிட்டேன். புரிஞ்சுதா? ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். எப்போ என்னென்ன படிக்கணும்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுங்கள், உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? தன்யவாத்.